ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். ரோடு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஸோ ஹாய் guys, நான் தான் Unknownrider அதே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் தான் இருக்கும். ஸோ ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டில் போய்ட்டு நம்ம சன்ரைஸ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து இப்போ தான் வார்ம் பண்ணோம். நேற்று செம்ம மழை நைட்டு, அண்ட் அது போக எங்களுக்கு செம்ம குளிர் வேறு. என்ன பண்ணுறதுனே தெரில. நைட்டு ஒரே ஒரு பெட்ஷீட் தான் வேறு இருந்ததா. நாங்கள் வேறு அவர் கேட்டார் பெட்ஷீட் வேணுமான்னு. அதெல்லாம் வேணாம், சென்னையில் செம்ம வெயில், அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பெரிய குளிராக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பெட்ஷீட் வாங்காமல் படுத்துகிறோம். செம்ம குளிர், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நாங்களும் காலையில் வந்து எந்திரிச்சிட்டோம், சீக்கிரமாக குளிர்லேயே எந்திரிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அங்கே பாருங்கள் எப்படி செட்டிங்காக வரானா. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இங்கேருந்து வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கே வந்து கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் அது இதுன்னு எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத பார்ப்பீங்க இந்த vlogல. ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க. புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் ஆதிஷில் ட்ராவல் வீடியோஸ் vlogs அது நிறைய போட்டு இருப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் கொஞ்சம் நாளாக வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ தான் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கோபுரம் வீடியோ வரேன். வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். நம்ம க்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புது க்ளவுஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா இந்த ஹைப் இஸ் வர்த், செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக எந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வியூ பாயிண்ட். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். காலையில் எந்திரிச்சு கதவை திறக்கிறேன், ரூம் டெம்பரேச்சரோட வெளியில் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததா, அப்படியே அடிக்குது குப்புன்னு ஜில் காற்று. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, எவ்வளோ குளிர் வந்தாலும் பரவாயில்ல, ஸ்வெட்டர் மட்டும் போடவே கூடாதா அப்படின்னு முடிவே எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்ததே வந்து அதுக்கு தான். வாவ், இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நாளைக்கு வந்து ஃப்ளவர் ஷோ வந்து போடுறாங்களாம். ஸோ ஏற்காட்டில். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளவர் ஷோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஏற்காடு வந்து பாருங்கள். ஏற்காடு மட்டும் இல்லை, ஏற்காடு, ஊட்டி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷோ. இந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து பாருங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல வேலை இங்கே ரோடு எல்லாமே நல்லா இருக்குது. ரோடு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளால் ஜாலியாக போயிட்டு வர முடியாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ரோடாவது சென்னையில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் கிடையாது. ஐயோ பூச்சி, வயசரை மூடிக்கலாம், அதுதான் நமக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அதுதான் இங்கே போய் 30 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏற்காடு ரவுண்டானான்னு சொல்லுவாங்க இந்த இடம். இப்போ நம்ம வந்தோம்ல, அதே வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா இது பார்க்கலாம், பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நம்ம போகிறது வந்து இப்போ வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அந்த வியூ பாயிண்ட்டு. நேற்று கோப்ரோ என்ன ஆச்சு, நான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு கோப்ரோ. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், கோப்ரோ வந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் ஆனால் இன்னும் இல்லை, ஆனே ஆகலை கடைசி வரைக்கும். சரி ஓகே, பேட்ரி மாற்றிட்டு அப்பயும் வரல. அப்புறம் பார்த்தா SD கார்டு, ஏன்னா ஃபைல் ரிப்பேர்டுன்னு வந்துடுச்சு. ஓஹோ, படுறா ராசா. வாவ், இங்கே பாருங்க எப்படி இருக்கும் பாருங்களேன். இங்கே செம்ம க்ரீனாக இருக்குது. காலையில் கூட லைட்டாக அங்கங்கே இந்த ட்ரை லீவ்ஸ் இதெல்லாம் தெரியும். இப்போ பாருங்கள் சுத்தமாக தெரில, எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது. வாவ், பா
ஹார்ன் சிம்பிள் போட்டிருக்க இடத்துலலாம் ஹார்ன் அடிக்கணும். ஓ இங்கே இடத்துல லக்ஷம் விட்டுருப்பேன், பார்த்தா டப்புன்னு ஹேர் பின் பெட் மாதிரி வந்துச்சு. போடு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அது நடுவில் இந்த இது இருக்குல்ல அதில் மட்டும் பார்த்து போங்க. ஏன்னா அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் நடுவில் ஒட்டி வச்சுருக்கிறதுல வந்து வண்டி தூக்கி தூக்கி போடுது பார்த்தீங்களா. டேக்கு மாறிடுச்சு. இப்போ நான் ஏதாவது க்ளோஸ்ட் ரீஜனுக்குள்ளே போனேன்னா அது வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நான் இதுக்கு முன்னாடி வரும்போது ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போனேன். இப்போ சன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே வரல. ஸோ அதனால் மேலே வந்துட்டு போகும்போது நம்ம சன்செட்லாம் பார்த்துட்டு போவோம்ல, அப்போ வந்து நம்ம அழகாக வா ஏய் ஏதோ மோட்டர் ஜிபி ஓட்டுற மாதிரி இருக்குது எனக்கு. இந்த கர்வ்ஸ்லாம் எடுத்துகிட்டு எஸ்பெண்டு இது பாருங்க, இது பேர்னா எஸ்பெண்டு. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்டு வாவ் இன்னும் டயர்ஸ் எதுவுமே வந்து வார்மப்பே ஆகிருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்லோவாக தான் போகணும். எப்பயுமே டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வார்மப்பில் இருக்கணும். வார்மப்னா லைட்டாக ஒரு ஹீட் இருக்கும் டயரில். ஸோ அந்த ஹீட் இருக்கும்போது என்ன ஆகும்னா டயர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ சாஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு க்ரிப் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அந்த க்ரிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போது எப்படி போகணும் அக்கா, அந்த வியூ பாயிண்ட் எப்படி போகணும்? மேலே ஸ்ட்ரைட்டாக போ. தேங்க்ஸ்க்கா. ஓகே, ஸோ மேலே தான் போகணும் போல். பக்காடா பக்கா. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் வியூ பாயிண்ட்டு, சீபல்ஸ், அணியவும், இதெல்லாம் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும்டா அப்படின்றீங்களா? என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே எதுவுமே பேசவே தோணலை. எப்பயுமே சொல்கிறது தான், இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கிளைமேட்டு, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணுமா, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்கு ரைடிங் ஸ்கில்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் தெரியுமா இந்த மாதிரி மலையிலலாம் ஓட்டும் போது, சீரியஸாக. ஸோ இது வந்து டேஞ்சரஸ்ன்னு போட்டிருக்கு. இதில் வந்து 2 கிடையாது, 1 மட்டும் தான். இங்கே ஏதாவது ஒரு வண்டி வந்ததுன்னா, இப்போது ஃப்ரண்ட்டில் ஒரு காரு, இங்கே ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா ஒருத்தர் பின்னாடி போய் தான் ஆகணும். ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அவனை காட்டில் சன்ரைஸ் வந்து இங்கே தான் நடந்தது. ஸோ சன்ரைஸ் வந்து இங்கே இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம், அப்புறமா இங்கே வந்துட்டோம். அண்ட் நம்ம பைக்கு, அதாவது ஹெல்மெட் எல்லாமே அங்கே வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க. ஃப்ரெண்டுக்கிட்டே தான் அடிச்சு, நாங்களே இது எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் அடித்து வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஏஜ் ப்ரோ கிட்ட தான் வாங்கிட்டு வந்தோம். இதை செம்ம மேட்ரு இது போட்டுட்டு ஃபுல்லாக வைப்பு தான். பாட்டு என்ன பாட்டு, இளையராஜா வராரு, திடீர்னு ஹாரிஸ் ஜெயராஜ் வராரு, மாற்றி பாட்டை போட்டு போய்கிட்டே இருந்தோம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பாட்டு. அதாவது இங்கே வந்து நாங்கள் இத்தனைக்கும் என்ட்ரி ஃபீஸ் கூட கட்டலை, ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்றனால ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக வந்துச்சு. கேட் வந்து ஓப்பனில் இல்லை, க்ளோஸில் தான் இருந்தது. நாங்கள் சைடில் வந்து கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி போயிருந்தனால நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இப்போ தான் இந்த இடம் இவ்வளோ காலியாக இருக்கும். இப்போ சுற்றி பாருங்கள், யாருமே இல்லை. இவ்வளோ காலியாக வந்து இப்போ மட்டும்தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு அப்படின்னா எல்லாம் வந்துடுவாங்க, டூரிஸ்ட் எல்லாமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேன்றனால கன்ஃபார்ம் எல்லாருமே இன்றைக்கி தான் வருவாங்க. வந்துட்டு சாட்டர்டே சண்டே இங்கே ஃப்ளவர் ஷோ வேறு நடக்குதாமா. ஸோ அதனால் ஃப்ளவர் ஷோவும் நடக்கும். செம்ம இதுவாக இருக்கும், ரொம்ப எப்படி சொல்கிறது, கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரோனை அங்கேயே வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ட்ரோனில் தான் எடுத்தோம். ஆக்சுவலாக நம்மளுடைய 6 ரைடர் தான் கொடுத்தாரு. இது சீரியஸாக மினி தான், பட் இருந்தாலும் இதில் வந்து லிச்சி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை போட்டு செதற விட்டோம். சாத்துக்குடி தான், லிச்சி சாத்துக்குடி. ஆமாம் இல்லை, லிச்சியும் ஒரு ஃப்ரூட்டு தானே, கரெக்ட். ஆனால் இந்த லிச்சி வந்து வேறு. இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த ஆப்பை 2500 நினைக்கிறேன் அந்த ஆப்பை வாங்கி நீங்கள் மினி வாங்கிட்டு அதை 100 மீட்டர்ஸ்க்கு மேலே கூட பறக்க விடலாம். அதுதான் வந்து அதில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஆனால் ட்ரோனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது பொறுப்பு இல்லைன்னு முன்னாடியே கேட்டுரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆஹா, லுக் அட் த ஸ்பாட். நாங்கள் ஜாக்கெட்டை கழட்டவே இல்லையே. குளிர் கொஞ்சம் லைட்டாக குளிர், கொஞ்சம் வார்மாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு அப்படியும் கழட்டலை நாங்கள். இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் மேலே போகிறோம். மேலே போயிட்டு நான் வரேன். ஏன்னா இப்போ இவ்வளோத்தையும் தூக்கணும். அது தூக்க முடியுமாடா நாளை எல்லாத்தையும்? சரி, ஓகே. நான் அப்போ மேலே போயிட்டே வரேன். இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் பாருங்க. இதில் அப்படியே இவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்கும் போது நல்லா இருந்தது. நடக்கும்போது தான் வந்து அங்கே பாருங்க எப்படி நிற்கிறான் பார்த்தீங்களா நம்ம ரெட் ராக்கெட்டு. இப்படி நடந்து போகிறது தான் அடுப்பா. அவன் பாருங்க ஃபுல் செட்டிங்ஸ். ஏய், செடிக்கு எதுவும் பண்ணாதரா, செடி பாவம்டா. கைஸ், நானும் நல்லவன் தான், செடி தான் காப்பாற்றுறேன் பாருங்க. இதுக்கெல்லாம் சார்லி பிஜிஎம் போட்டால் நல்லா இருக்காது. ஆஹா, நான் வியூ கடவுளுக்கே தெரியாமல் படைச்சிட்டாரு போல். ஆனால் குப்பையாக இருக்குது. இவங்க வாங்குற என்ட்ரி ஃபீஸுக்கு வாவ் செம்ம. இவங்க வாங்குகிற என்ட்ரி ஃபீஸுக்கு இதையாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாங்கன்னா சுத்தமாக இருக்கணும்னு வந்து நினச்சி வந்துட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஷேர்வராயன் டெம்பிள் அப்படின்னு நீங்கள் மேப்பில் போட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஓகே, இந்த நம்ம பைக்கில் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படியே ஏதாவது சில் பண்ணிட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்களேன் வியூவை. வாவ். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட், அதாவது நேற்று நம்ம போனோம் இல்லையா, அதே வியூ பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி போக போகிறேன். ஸோ அதனால் போயிட்டு அதே வியூ பாயிண்ட் தான் போக போகிறேன். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கே நேற்று நாங்கள் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தோம். பட் ஆனால் அது லோ லைட்டில் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. ரூமில் போட்டு பார்க்கும்போது கூட அப்படி தான் இருந்துச்சு. பேன வந்துடுமாடா. ஸோ அதனால் போயிட்டு அந்த ட்ரோன் ஷாட்ஸ் மட்டும் லைட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம குட்டி பையன் தான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். பாய் பாய். அடப்பாய் நெக்கெல்லாம் எத்தனை பேரை பார்த்துருப்பான். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஊட்டிக்கு தான் கிளம்ப போகிறோம். வேறு எங்கேயுமே இல்லை. ஊட்டிக்கு வந்து இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் காட்டுச்சு, 5 to 6 ஹவர்ஸ் காட்டுச்சு. இதில் பெரிய மேட்ரு என்னென்னா, எங்ககிட்ட வந்து மொபைல் ஹோல்டர் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் மொபைல் ஹோல்டரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டணும். எங்கேயாச்சும் போயிட்டு போகிற வழியில் எங்கேயாவது இருந்ததுன்னா கூட நிப்பாட்டி மொபைல் ஹோல்டர் வந்து மாட்டிக்கலாம். எனக்கு இந்த பெரிய மொபைல் ஹோல்டர்லாம் வேணும் அப்படின்னா போபோவா அப்படி போகணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா 100 ரூபா 150 ரூபா போட்டால் போதும். ஏன்னா வீட்டில் என்கிட்ட இருக்குது. இப்போ தான் இப்போ போய் இறங்குவோம். ஆக்சுவலாக மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகலை, ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேயே மேலே ஏறிட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு பெருசாக எதுவும் தெரில. பட் ஆனால் இப்போ வந்து போகும்போது வேறு ரூட்டில் போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்றதும் சரியாக தெரில. பார்ப்போம். எல்லாம் டைம் எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. மலையில் ஓட்டுறதே தனி சுகம் தான்ல. மலை மேலே ஆக்சுவலாக இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் எந்திரிக்கிற டைமு. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். தண்ணி மலையிலேருந்து கசிஞ்சு வருதுல்ல. என்ன பின்னாடி ஒருத்தவங்க வருவோம், ஆளை காணோம். வரான். மலையிலேருந்து கசிஞ்சு வருதில்ல அந்த தண்ணி, அதுதான் ரோடு ஃபுல்லாக அப்படியே வருது. அப்பப்போ நம்ம ஓட்டும் போது பின்னாடி நம்மளுடைய ரைடரும் அப்பப்போ வராரா வரலையான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மலையில் ஓட்டும் போது ஒரு
10ல் 1 பங்கு டைமாவது நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஒழுங்காக வருவோம், ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அண்ட் ஒரு சில நேரம் நம்மளே ஒரு மாதிரி தான் போவோம். ஆப்போசிட்டில் வரவங்க நம்மள மாதிரியே வந்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு பயனும் இல்லை. ஸோ அதனால் அப்படியே ஒரு மாதிரி சூதிங்காக இருக்குது. நான் ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுக்கல, லைட்டாக ஆக்சிலேட்டர் மேலே கையை வச்சுக்கிட்டு அப்படியே போகும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீலே தனி. சீரியஸாக நைஸ். இப்போ நம்ம போன இடம் பேர் வந்து ஷேர்வராயா டெம்பிள் வியூ பாயிண்ட். அது இங்கே பார்த்தீங்களா, CBR 600, பழைய CBR 600 எடுத்துக்கிட்டு போய் இப்போ போட்டிருக்காங்க.